அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்புமிக்க இந்த ஜும்ஆவுடைய நன்னாளிலே நல்லதை பேசவும் கேட்கவும் அல்லாஹுவை வணங்கி வழிபடவுமான மகத்தான நர்பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நவீன காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் நிறைய நோய்களும் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் சூழ்ந்து நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். குறிப்பாக நோய் நொடிகள் ஒரு மனிதனை எப்பொழுது வந்து அடைகிறது, எப்பொழுது ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுகிறான், எந்த உறுப்புகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு திடீரென்று மனிதனை வந்து அடையக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் இன்று பார்க்கிறோம். சமீபத்தில் நடந்த ஒரு சில மரணங்கள், ஒரு நபர் அமெரிக்காவிலே இருக்கிறார் மனைவியோடு. அந்த நபருக்கும் அந்த சகோதரருக்கும் உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு. மனைவிக்கு ஃபீவர், பிள்ளைக்கும் ஃபீவர். இப்போ அந்த மனைவி 3 நாள் ஆயிடுச்சு, அந்த பெண்மணிக்கு ரொம்ப உடம்புலாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு பேக் பெயின் ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுனால மருத்துவரிடம் அழைத்து சென்றார்கள். மருத்துவரிடம் கூட்டி கொண்டு சென்றால் நடந்து உள்ளே போனவங்க இவங்க சொல்கிற சிம்டம்ஸ்லாம் பார்த்துட்டு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. டெஸ்டில் பார்த்தால் இவர்களுடைய லங்ஸ், நுரையீரல் முழுக்க நிமோனியா என்ற ஒரு இன்ஃபெக்ஷன் நோய் ஏற்பட்டிருக்கிறது. அது லங்ஸ் முழுவதையும் வியாபித்து பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனே ஐசியூவில் சேர்க்குறாங்க. அடுத்தடுத்த டெஸ்ட் எடுத்து என்னன்னு பார்ப்பதற்குள்ளாக ஒரு உறுப்புகளாக செயல் இழந்து போகிறது. அவர்கள் மரணம் அடைந்து விடுகிறார்கள். நடந்து ஒரு ஃபீவர், ஒரு உடல் வலி என்று உள்ளே போனவர்கள் ஜனாசாவாக வெளியே வருகிறார்கள். இன்னொரு நிகழ்வு இங்கே சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு பெண்மணி 10-15 நாட்களாக ஃபீவர், ஜுரம், தொடர்ந்து மாத்திரை போடுறாங்க, டாக்டர்கிட்ட போறாங்க, ஊசி போடுறாங்க, சரியாயிடும், விட்டு விட்டு ஃபீவர் வருகிறது, சரி சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப முடியாம போனதுனால் சரி போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துடலான்னு ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார்கள். டெஸ்ட் எடுத்து பார்த்ததிலே அவர்களுக்கு நுரையீரலில் டிபி அவர்களுக்கு முழுமையாக அரித்திருக்கிறது. கொஞ்ச நாள் 2 நாள் 3 நாள் இருந்தார்கள், அத்தோடு அவர்கள் மறைந்து விட்டார்கள். இப்போ இது போல் எண்ணற்ற, கண்ணுக்கு தெரிந்த 2-3 விஷயங்கள், எண்ணற்ற விஷயங்கள், எண்ணற்ற அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில், மனிதர்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று நோய்கள் ஏற்படுவதும் அது கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதும் இன்று அதிகரித்து விட்டது. அதிலே உடலில் எந்த பாகத்தில் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு அதை சரி செய்துவிட முடியும். நுரையீரலில் பிரச்சனை ஏற்பட்டால், லங்ஸ் என்பது ஒரு உடல் பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவான ஏரியா. அதிலே ஒரு கேன்சர் ஏற்பட்டாலோ, ஒரு டிபி ஏற்பட்டாலோ, ஒரு நிமோனியா என்றாலோ அதன் ஆரம்ப ஸ்டேஜிலேயே பார்த்து விட வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆக இதை நாம் பயப்படுவதற்காக, அச்சப்படுவதற்காக சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளில் பல்வேறு விஷயங்களை நாம் விட்டு விடுவதனால், நம்முடைய வாழ்க்கை உணவு வழக்கங்களை, பல பழக்கங்களை நாம் லேசு காண்பதனால், அல்லது நம்முடைய உடல்நலம் சார்ந்து சில அலட்சியங்களில் நாம் இருப்பதனால் இது மாதிரியான நோய்கள் வருகின்றன. ஆக ஒரு மனிதன் எல்லா நேரத்திலும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். அல்லாஹ் சொல்வான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களுடைய காது, உங்களுடைய பார்வை, உங்களுடைய உள்ளம், ஹார்ட், இது ஒவ்வொன்றை பற்றியும் நாளை நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். உனக்கு நான் கண்ணை கொடுத்தேனே, அதை எப்படி நீ வந்து பராமரித்தாய்? வெளிரங்கமாக அந்த கண்ணினுடைய பாதிப்புகள் ஏற்படாத அளவிற்கு நீ அதை பாதுகாத்தாயாக?
உள்ரங்கமாக அதை ஹராமான பார்வை விட்டு உன்னை தவிர்க்க சொன்னேனே, தவிர்த்தாயா? ரெண்டுமே இருக்கு. உன் காதுகளை நீ எப்படி பயன்படுத்தினாய், பாதுகாத்தாய். உன் நாவை எப்படி பயன்படுத்தினாய், பாதுகாத்தாய். உன் உள்ளத்தை எப்படி பயன்படுத்தினாய், நீ பாதுகாத்தாய். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கேள்வி இருக்கிறது. எனவே இந்த உடலை நாம் பாதுகாப்பது என்பது நமக்கு மார்க்கம் சார்ந்த ஒரு கட்டளையாகவும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா யம்பகி லில் முஃமினி அன் யதில்ல நஃப்ஸஹு. எப்பொழுதுமே ஒரு முஃமின் தன்னை கேவலப்படுத்தி கொள்ளக்கூடாது. தன்னை கேவலமான ஆடைகள் உடுத்துவது, கேவலமான சிகை அலங்காரம் செய்து கொள்வது, கிராப் தலைமுடியை வெட்டி கொள்வது, முகத்தை எப்பொழுதும் பார்ப்பதற்கு அருவருப்பாக வைத்துக் கொள்வது, இதுவெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு முஃமினின் உள்ரங்கமும் வெளிரங்கமும் அழகாக இருக்க வேண்டும். அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அதை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். இது அல்லாஹ் ரசூல் நமக்கு காட்டி தந்த வழிகாட்டுதல். அந்த அடிப்படையில் நுரையீரல் இன்று அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய, அந்த பாதிப்பு ஏற்பட்டால் நம்மால் உடனே அதிலிருந்து வெளியே வர முடியாத நிலைகள் ஏற்படுகின்றன. இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. ஒரு மருத்துவரிடம் கேட்கப்படுது ஒரு இன்டர்வியூல, டாக்டர் நிறைய டெக்னாலஜி தான் வந்துருச்சே, இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து மாடர்ன் சயின்ஸ் வளர்ந்து நவீன சிகிச்சைகள் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்த பிறகும் கூட ஏன் இது மாதிரியான மரணங்கள் ஏற்படுகின்றன? ஏன் இந்த மாதிரி புதுசா நோய்கள் வருகிறது? எவ்வளோ டெக்னாலஜி வளருதோ அவ்வளோ நோய்களும் வளருது. டெக்னாலஜி வளராத காலத்தில் நோய்கள் குறைவாக இருந்தன. இன்னைக்கு எல்லா நவீன வசதிகள் அதிகரிக்க 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 நோயும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்போ அவர் சொன்னார், டெக்னாலஜி வளர்வதனால்தான் நோய்கள் அதிகரிக்கின்றன. அந்த டெக்னாலஜி வளரும் பொழுது அதை நாம் எந்த அளவிற்கு சரியான முறையில் பயன்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆரோக்கியமாக இருப்போம். உதாரணத்திற்கு ஒரு மனிதர் எவ்வளோ நேரம் விஷுவல் ஸ்கிரீனிங், அந்த ஸ்கிரீன் டைம் எவ்வளவு நேரம் அதிகரிக்கிறதோ அவ்வளவு நேரம் அவருடைய மூளையினுடைய வளர்ச்சி குறைகிறது. ஒரு மனிதர் எந்த அளவிற்கு மொபைல் போனை யூஸ் பண்ணி எல்லா காரியத்தையும் செய்கிறார், அந்த அளவிற்கு அவருடைய பிரெயினுடைய ஆக்டிவேஷன் குறைகிறது. காரணம், மூளை என்பது என்ன? அது சிந்திக்க வேண்டும், அது பல விஷயத்தை யோசிக்க வேண்டும். இப்ப அது எதுக்குமே வழி இல்லை. ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா முதல்ல பிரெயின் சிந்திக்கும். இந்த ரூட்டா போகணுமா, இப்படி போகணுமா, இங்கே இப்படி கட் பண்ணணுமா, லெஃப்ட்ல போகணுமா, ஸ்ட்ரைட்டா போகணுமா, இங்க இந்த இடம் இருக்குது, இங்க போகணும். இது எல்லாம் மூளையினுடைய செயல்பாடு. அதற்காக வேண்டி அதை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா என்ன செய்யறோம்? மேப்பை போட்டுறோம். அந்த மேப் இப்படி போயிட்டே இருக்குது. அது போனா நேரா போறோம், ரைட்டு போனா ரைட்டு போறோம், லெஃப்ட் போனா லெஃப்ட் போறோம். நம் மூளையினுடைய எந்த விதமான செயல்பாடும் அங்கே இருப்பதில்லை. அப்போ நவீன வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய அதே நேரத்தில் அதை பயன்படுத்தக்கூடிய முறைகளும் நமக்கு தெரியணும் என்று மருத்துவர் சொல்றார். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் நவீனங்களை முறையாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக எந்த அளவிற்கு நவீனம் வளர்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு ஈமான் குறைந்து கொண்டே போகிறது. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் என்று நாம் இன்று சொல்கிறோம். இந்த அத்தனையுமே பொருளியல் உலகமாக மாறிவிட்டது. எல்லாத்துக்குமே உலகில் ஒரு வழி இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம், சம்பாத்தியம் குறைவு, வசதிகள் குறைவு. ஒரு குடிசை வீடுதான், சாதாரண கஞ்சிதான் குடிப்பார்கள். காலையிலிருந்து மாலை வரை வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவர்கள் குடும்பத்தோடு இருப்பார்கள், குழந்தைகளோடு இருப்பார்கள், சிக்ரு செய்வார்கள், ஒன்று கூடி பேசுவார்கள். சம்பளம் குறைவு, வாழ்க்கையின் தேவை குறைவு. அதே நேரத்தில் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையில் ஸ்திரமாக இருந்தார்கள். சில நேரங்களில் எத்தனையோ நோய்களால் மௌத் ஏற்பட்டு போகும், அதை நினைத்து அவர்கள் கவலைப்படுவதில்லை. அது எல்லாம் அல்லாஹ்வினால் ஏற்படுகிறது என்று அதை ஏற்றுக்கொள்ளும் மனம் இருந்தது. இன்று வசதிகள் அதிகம், சம்பாத்தியம் அதிகம், நாம் உட்கொள்ளக்கூடிய பொருட்கள் அதிகம், நாம் கன்சியூம் பண்ணக்கூடிய நுகர்வு பொருட்கள் அதிகம். அதே நேரத்தில் நமக்கு அல்லாஹ்வின் மீதான ஈமான் குறைந்து ஒவ்வொன்றுக்கும் நமக்கு அந்தந்த பொருட்கள் வஸ்துக்கள் இருக்கின்றன என்று அதன் மீது ஈமான் ஏற்பட்டதனால் உண்டான விளைவு. என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த டாக்டர்கிட்ட போனா அவர் அதை செஞ்சிருவார், அந்த டாக்டர்கிட்ட போனா அவர் அதுல ஸ்பெஷலிஸ்ட், இவர் ஹார்ட்ல ஸ்பெஷலிஸ்ட், இவர் கிட்னில ஸ்பெஷலிஸ்ட்.
இந்த சிந்தனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு இடையூறை தர நாடிவிட்டால் அவன் நாடினாலே தவிர வேறு யாரும் அதை நீக்க முடியாது. அப்படின்னா என்ன நமக்கு விளங்குகிறது? எத்தனையோ நோயாளிகள் ஷிஃபா அடைகிறார்கள் மருத்துவர்களிடம் போய் என்று சொன்னால் அந்த நிவாரணத்தை அல்லாஹ் அந்த மருத்துவர்கள் இருந்து வெளியாக்கி தருகிறான். அதே நேரத்தில் எத்தனையோ நோயாளிகள் ஐசியூல இருக்கிறாங்க, முழுமையான கேர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 1 மாதம் 2 மாதம் 3 மாத காலம் இருக்கிறார்கள். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு, அந்த டாக்டர் இந்த டாக்டர் எல்லாம் வந்துட்டார். இருந்த பொழுதிலும் நோய் குறைவதில்லை, அந்த நோய் நீக்க முடியவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த மருத்துவரிலிருந்து அல்லாஹ் ஷிஃபாவை வெளியாக்கவில்லை என்று அர்த்தம். அந்த மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளக்கூடிய அந்த மெடிசின் வேலை செய்யாமல் அல்லாஹ் தடுத்து விட்டான். எனவே நாம் ரப்பின் பக்கம் எல்லா நேரத்திலும் மீளக்கூடிய அந்த பக்குவத்தை ஏற்படுத்த வேண்டும். நுரையீரல் என்பது என்ன? நம்முடைய மூக்கு வழியாக நாம் சுவாசிக்கிறோம். அந்த சுவாசிப்பு ஏற்படும் பொழுது உள்ள ஆக்சிஜனை அந்த நுரையீரல் உள்ள இழுக்கிறது, ஆக்சிஜன் உள்ள போயிடுது. அதோடு சேர்ந்து வெளியே போகும் பொழுது அந்த காற்று வெளியாகும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு மற்றவைகள் வெளியே போயிடுது. நுரையீரல் இந்த ஆக்சிஜனை பிடித்து வைத்துக் கொள்கிறது. இப்ப இந்த ஆக்சிஜன் அது இரத்தத்தோடு கலக்கிறது, பிளட்டோடு அது கலந்து பிளட் சர்க்குலேஷனோடு அந்த ஆக்சிஜன் கலந்து விடுகிறது. அடுத்து அந்த ஆக்சிஜன் அந்த பிளட் பம்பிங் பண்ணி அதை அழுத்துவதன் காரணத்தினால் மூளைக்கு போகிறது. மூளைக்கு போகுதா? மூளைக்கே ஆக்சிஜன் போக வேண்டும். மூளையை இயக்குவது மூளையுடைய ஃபியூவல் ஆக்சிஜன் மட்டும்தான். ஆக்சிஜனை கொண்டுதான் நம் பிரெயின் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஆக்சிஜனை கொண்டு போய் அங்கே மூளை கொண்டு போய் சேர்க்கிறது. ஆக நுரையீரலுடைய வேலை ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு நம் உடலில் எல்லாம் அதை செலுத்துவது, இரத்தத்தோடு கலர்ப்பது, நம் மூளையில் கொண்டு போய் சேர்ப்பது. நுரையீரலினால் தான் இதயமும் மூளையும் இயங்குவதற்கு காரணமாக அது இருக்கிறது. தேவையான ஆக்சிஜனை பம்ப் பண்ணி உள்ளே கொண்டு போய் அது சேர்க்கிறது. ஆக நாம் எத்தனை விதமான உணவு பழக்கங்களில் மாற்றம் தேவை, அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை செயல்பாடுகளில் மாற்றம் தேவை. இன்னைக்கு நிறைய ஏர் பொல்யூஷன் ஆகிவிட்டது. ஒரு பக்கம் சில தொழில்கள், கார்பெண்டிங் வேலை, பெயிண்டிங் ஒர்க், எந்தெந்த காரியத்திலெல்லாம் நமக்கு தூசி உள்ளே போகிறதோ, புகை உள்ளே செல்கிறதோ, அதனால் சில பாதிப்புகள் காலப்போக்கில் ஏற்படலாம். குறிப்பாக புகைப்படி பிடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள், இதனால் அவர்களுக்கும் பாதிப்பு, அடுத்தவர்களுக்கும் பாதிப்பு. இதை புகை பிடிப்பவர், ஸ்மோக் பண்றவரும் அதனால் பாதிக்கப்படுகிறார். அந்த காற்று, நச்சுக்கு காற்று யாரெல்லாம் அந்த காற்றோடு கலந்து யாருடைய உடல் எல்லாம் போகுதோ அவங்களுக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுகிறது. எனவே இது போன்ற நம்மை நாமே அழித்துக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளிலிருந்து முதல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஸ்மோக்கிங் பழக்கம் போன்ற நம் நுரையீரலை பாதிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நம்மை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு 2 விஷயங்களை மார்க்கம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வது. ஜிக்ர் செய்வது என்பது என்ன? திலாவத்துல் குர்ஆன் என்பது மிக முக்கியமான ஒரு ஜிக்ராக இருக்கிறது. ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது நாம் குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆன் ஓதுவதனால் என்ன ஆகிறது? நாம பேசக்கூடிய நேரத்தில் அதிகமாக நாம் என்ன செய்ய மாட்டோம்? தொடர்ந்து பேச மாட்டோம். புக்ஸ் படிக்கிறோம், படிக்கும் பொழுது கூட அமைதியாக படிப்போம், யாரும் சத்தமா படிப்பதில்லை. ஆனால் திருக்குர்ஆனை ஓதும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை என்பதனால் அதை வாயை திறந்துதான் ஓதியாக வேண்டும். அதை மனசுக்குள்ளே ஒரு மனிதர் ஓதுகிறார், அமைதியாக இருந்து கொண்டே மனதிற்குள்ளே ஓதுகிறார் என்று சொன்னால் 1க்கு 10 நன்மை கிடையாது. நாவு அசைந்து குர்ஆனுடைய வார்த்தைகளில் யார் ஒருவர் ஓதுகிறாரோ, அது வெளியில சப்தம் வராட்டியும் பரவாயில்ல, அவருக்காவது அது கேட்கக்கூடிய அளவிற்கு அவர் ஓத வேண்டும். ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மைகள். எனவே குர்ஆனை நாம் அதிகமாக ஓதும் பொழுது நம்முடைய மூச்சுடைய அந்த லாஸ்ட் வரும் பொழுது நாம் நிறுத்தி விடுகிறோம். மறுபடியும் அந்த குர்ஆனை ஓத வேண்டும் என்று சொன்னால் மூச்சை இழுத்து திரும்பவும் ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்
திரும்பவும் ஓதணும்னா மூச்சை இழுக்கணும். அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இதுவரைக்கும் மூச்சு தானா மேலே கீழே போயிட்டு இருப்பதை நாம் இழுத்து இன்னும் அந்த நுரையீரலை நாம் விரிவுபடுத்துகிறோம். இந்த பயிற்சியை இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள். நுரையீரல் உங்களுக்கு லங்ஸ் சேஃபாக இருக்கணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது 20-30 முறையாவது நீங்கள் மூச்சை இழுத்து விட வேண்டும். உங்களுடைய நுரையீரல் முழுக்க மூச்சு நிரம்ப வேண்டும். சாதாரணமா நம்ம மூச்சு விடும் பொழுது அந்த லங்ஸ்ல முழுமையாக மூச்சு போய் சேர்வதில்லை. ஆனால் மூச்சு நன்றாக இழுத்து அதை விடும் பொழுது நுரையீரல் இருக்கக்கூடிய அழுக்குகள், சில தூசிகள், பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியே வந்து விடுகிறது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச நேரமாவது, குறைந்த அளவாவது நீங்க அதை செய்யணும்னு சொல்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்ஆன் ஓதுவதிலேயே அந்த மூச்சு பயிற்சியை ஏற்படுத்துகிறார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்பது சின்ன வசனம். ஆனால் எத்தனையோ பெரிய வசனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வசனங்களை ஓதி அல்லாஹ் ஒரு இடத்துல வக்ஃப் என்று இருக்கிறது. இந்த இடத்தில் ரவுண்டு போட்டிருக்கோம், ஒரு இடத்துல மீன் போட்டிருக்கோம், ஒரு இடத்துல துவை போட்டிருக்கோம். எதற்கு இதையெல்லாம் வைத்திருக்கிறார்கள்? மூச்சை விட்டு நாம் ஓத வேண்டும். மூச்சை இழுத்து நாம் குர்ஆனை ஓத வேண்டும். மூச்சை இழுத்து குர்ஆனை ஓதும் பொழுது நம்முடைய நுரையீரல் உடல் நலத்திற்கும் அது சலாமத்தை தருகிறது. அதனால் திலாவத்துல் குர்ஆன் என்பதை நமக்கு அல்லாஹும் ரசூலும் வலியுறுத்துகிறார்கள். குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரம் குர்ஆன் அல் ஃபஜ்ர் என்று அல்லாஹ் சொல்வான். இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அதிகாலை நேரத்தில் நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆன் உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏன் அதிகாலை நேரத்தில் குர்ஆனை ஓத வேண்டும்? எல்லா நேரத்திலும் ஓதுனா நல்லது தானே. எல்லா நேரத்திலும் ஓதுவது உங்களுக்கு நன்மை, பெனிஃபிட் தான். ஆனால் அதிகாலை நேரத்தில் நீங்கள் ஓதும் பொழுது மூச்சு உள்ளே போய் வெளியே வரக்கூடிய அந்த காற்றினுடைய சுவாசம் சுத்தமாக இருக்கும். காலை நேரத்தில் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றாங்க, யோகா செய்கிறார்கள், மூச்சு பயிற்சி செய்கிறார்கள். வெல்னஸ் கோச் பார்த்தோம்னு சொன்னா பார்க்கல அங்க இங்க உட்கார்ந்து, பீச்சுகள்ல உட்கார்ந்து மூச்சு பயிற்சியை மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பயிற்சி குர்ஆன் ஓதுவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது. குர்ஆனை ஏன் தஜ்வீதோடு அழகான முறையில் ஓத வேண்டும்? காரிகள் மூச்சை இழுத்து ஓதுகிறார்கள். அது குர்ஆனை ஓதுவதனுடைய கம்ப்ளீட் ஸ்டேஜ், பரிபூர்ண நிலை. அப்படி ஓதும் பொழுது நமக்கு நம்மை அறியாமலே அந்த மூச்சினுடைய சுவாசம், நுரையீரலுடைய சுத்தம் எல்லாம் ஏற்பட்டு போய்விடுகிறது. அதனால்தான் காலை நேரத்தில் குர்ஆனை ஓத வேண்டும். அல்லாஹ் சொல்வான், ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க, உங்களுடைய லங்ஸ் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 20 தடவாவது மூச்சை இழுத்து விடுங்கள். 20 தடவை, ஒரு 30 தடவையாவது நீங்கள் மூச்சை இழுத்து விடுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சில பேர் தொழுகிறார்கள், சில பேர் ஜிஹாதுக்கு போகிறார்கள். அலிம அன்லம் அன் அன் சயகூனு மின்கும் மரதா, உங்களில் சிலர் நோயாளியாக இருக்கிறார்கள். வஆகரூன யضربون في الارض يبتغون من فضل الله, இன்னும் சிலர் வியாபாரத்திற்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, படிக்க போறாங்க. வஆகரூன யுகாத்திலூன في سبيل الله, அல்லாஹ்வுடைய பாதையில் சிலர் ஜிஹாத் செய்வதற்கு போருக்கு செல்கிறார்கள். ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மின், இது எதுவாக இருந்தாலும் சரி, இப்படி எவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல நீங்கள் இருந்தாலும் சரி, குர்ஆனை கொஞ்சமாவது நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அது நம் உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது. நம்முடைய மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடப்படும் பொழுது குர்ஆனுடைய வசனங்களோடு அந்த மூச்சு உள்ளே போய் வெளிவரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் நம் உடல் முழுக்க எங்கெல்லாம் குர்ஆன் வசனங்கள் பரவுகிறதோ அந்த இடமெல்லாம் பரிசுத்தமாகிறது. பாருங்க, சில பேர் சொல்றாங்க மூச்சு வெளியே வரும்பொழுது கார்பன் டை ஆக்சைடு தானே வருகிறது, அதுல என்ன பெரிய ஒரு பரக்கத்து இருக்குமா? நிச்சயமாக மூச்சு அல்லாஹோடு, அல்லாஹுடைய ஜிக்ரோடு, குர்ஆனோடு கலக்கும் பொழுது அதிலே பரக்கத்து ஏற்படுகிறது. நம்ம பார்க்கிறோம், மகரிப் ஆச்சுனா, சுபு ஆச்சுனா வெளியில மாற்று மத சகோதர சகோதரிகள் குழந்தையோடு குளிர்ல வந்து நிக்கிறாங்க. நாம ஏதாவது போர்டு போட்டு கூப்பிட்டோமா அவங்கள? இங்கே ஓதி பார்க்கப்படும், எல்லாரும் வாங்க உங்களுக்கு ஷிஃபா இருக்குன்னு சொன்னோமா? சொல்லவில்லை. காலம் காலமாக அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். காலம் காலமாக அவர்கள் வந்தார்கள், அவர்கள் பிள்ளைகள் வந்தார்கள், அவர்களுடைய பேர பிள்ளையை கூட்டு வர்றாங்க, அவர்கள் ஷிஃபாவை அடைந்து செல்கிறார்கள்.
காரணம் என்ன? இங்கே நாம் இறைவனை இபாதத் செய்துவிட்டு அந்த நாவுகள் ஜிக்ருகளை குர்ஆனை ஓதிவிட்டு செல்லும் பொழுது அந்த மூச்சிலே ஒரு பரக்கத்து ஏற்படுகிறது. இன்னைக்கு சில அறிவிலிகள், மார்க்கத்தை சரியாக புரியாதவர்கள், மார்க்கத்தை தெரியாதவர்கள், அப்படிலாம் ஊதுனா ஒன்றும் கிடைக்காதுங்க. ஒரு மனிதன் ஒரு யூடியூப்ல பார்த்தேன், தலையில் தொப்பி இல்லை ஒன்றும் இல்லை, ஒருத்தர் பீச்சில் நிற்கிறார். ஒரு மாற்று மத சகோதரி ஒருத்தவங்க வர்றாங்க, வந்து பேட்டி எடுக்கிறாங்க. இந்த பள்ளிக்கெல்லாம், பள்ளிவாசலுக்குலாம் நீங்கள் போவீங்களா, ஓதுவீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம், நாங்களாம் போயிருக்கோம். சின்ன வயசில் நான் போனேன், என்னுடைய பிள்ளைகளை கூட இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போய் அந்த அல்லா சாமியை கும்பிட்டுட்டு வர்றவங்கெல்லாம் ஊதுனா எங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் ஷிஃபா ஆயிடுது. அது மாதிரி நாங்களும் போயிருக்கிறோம், எங்கள் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி அந்த மாற்று மத சகோதரி சொல்கிறது. இவர் அதிமேதாவியாச்சே, மார்க்கத்தை அப்படியே தூய வழியில் கற்கக்கூடியவர்களாச்சே. அவர் சொல்றாரு, இல்லம்மா அப்படிலாம் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, அறிவியல் ரீதியா மூச்சு உள்ள இழுக்கும் போது ஆக்சிஜன் போதா, வெளியே வரும்போது என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு வெளியாகிறது. அது நச்சு கலந்த கிருமி. அதனால அப்படி ஊதினாலெல்லாம் ஷிஃபா ஆவாது, இறைவன் தான் ஷிஃபாவை தருவான். யாருக்கு பாட கிளாஸ் எடுக்கிறாங்க? மாற்று மத சகோதரி. அவர் காலமெல்லாம் அனுபவித்த ஒன்றை தன் பிள்ளைகளும் அதை அனுபவித்திருக்கக்கூடிய இருக்கிற நிலையில் இவர் போய் கிளாஸ் எடுக்கிறாரு. அப்படின்னா அந்த அந்த அப்படி ஊதுனால கெடுதல் தான் வரும். அதுல இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒருவர் அனுபவப்பட்டிருக்கிறார், அவருடைய பல நோய்களுக்கு அந்த டாக்டர்கிட்ட போய் ஷிஃபா கிடைச்சிருக்கு. அவர் வந்து சொல்றாரு, இந்த டாக்டர்கிட்ட போன ஷிஃபா கிடைச்சிருக்குங்க, அப்படிலாம் நீங்க அந்த டாக்டர்கிட்ட போகக்கூடாதுங்க, அவர்கிட்ட போனா நான் ஷிஃபா கிடைக்காது, அல்லாஹ் தான் உங்களுக்கு கொடுப்பான். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! அல்லாஹ் கொடுப்பான் என்பது உண்மை, ஆனா டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னா எப்படி? டாக்டரிடம் போய் அங்கே இருந்து வரக்கூடிய ஷிஃபாவை அல்லாஹ் தந்தான் என்று உணர்வதுதான் மூமினுடைய அடையாளம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தூங்கக்கூடிய நேரத்தில் குல் சூராக்களை, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ், அதை ஓதுவார்கள், ஊதி அதை உடல் எல்லாம் தடவிக் கொள்வார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்போ இந்த நாவு, இந்த மூச்சு அல்லாஹுடைய ஜிக்ரோடு கலக்கும் பொழுது பரக்கத் பெறுகிறது. இதே தொழுகையாளி வெளியில வண்டியில போயிட்டு இருக்கிறார், அப்ப யாராவது ஒரு அம்மா, பாய் கொஞ்சம் நில்லுங்களேன் ஊதுங்களேன்னு சொல்லுவாங்களா? ரோட்ல காய்கறி வாங்கிட்டு இருக்காரு, பாய் கொஞ்சம் ஊதுங்க பாய்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்? நன்றாக தெரியும் அவர்களுக்கு, இப்ப பாய் வீட்டுல இருந்து வராரு, கடைக்கு போறாரு, வெளியே போறாரு, இப்போ அந்த பவர் இல்லை. ஆனால் பள்ளிக்கு வந்து தொழுதால் அந்த திருவசனங்களை ஓதுவார், குர்ஆனை ஓதுவார், அல்லாஹ் முன்னால் பல வார்த்தைகளை உச்சாரணம் செய்திருப்பார். அந்த மூச்சிலே நமக்கு ஷிஃபா இருக்கிறது. ஆண்டவன் தருவான், அல்லாஹ் சாமி தருவான், அவர்கள் விலகி வைத்திருக்கிறார்கள். எனவே மூச்சோடு நாம் திருக்குர்ஆனை கலக்க வேண்டும். திருக்குர்ஆன் ஓதுவது என்பது ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலை வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி குர்ஆனுடைய சில வார்த்தைகளையாவது ஓதிவிட்டு நாம் செல்ல வேண்டும். 5 வசனங்களை ஒரு மனிதர் ஓதுகிறார், 5 முறை மூச்சை இழுத்து விட்டதற்கு சமம். 10 வசனங்களை ஓதுகிறார், 10 முறை அவர் மூச்சை விடுகிறார், இழுக்கிறார், அந்த மூச்சு பயிற்சியும் சேர்ந்து அவருக்கு ஏற்படுகிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல் கல்ப தஸ்தஉ கமா யஸ்தஉல் ஹதீத், உள்ளமும் துருப்பிடித்து போகிறது இரும்பு துருப்பிடிப்பதை போல். வமாஜிலாஹா யா ரசூலல்லாஹ், அந்த ஸ்டெயினை நீக்கிறதுக்கு, அந்த இரும்பினுடைய துருப்போல் உள்ளம் துருப்பிடிக்கிறது, அதை நீக்கிறதுக்கு என்ன ஒரு வழிமுறை இருக்குது என்று சொல்லி கேட்கும் பொழுது சொன்னார்கள், திலாவத்துல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். அதே போல ஒரு மனிதர் வருகிறார், அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார், அபு சயீத் அவர்களே, எனக்கு ஏதாவது நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், அலைக பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நீ zikr செய், வ திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை நீ ஓது, ஃபஇன்னஹா ரூஹுக ஃபிஸ் ஸமா, இது உனக்கு வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ரூஹாக, ஒரு உயிராக அது இருக்கிறது. வதிக்ருக ஃபி அஹ்லில் அர்த், பூமியிலே அது உனக்கு ஜிக்ராக இருக்கிறது. அந்த ஜிக்ர் ஏற்படுவதனால் உனக்கு ஈருலக பலனும் அதிலே இருக்கிறது. ஒன்று மறுமையில் அது நன்மையாக கிடைக்கும், இந்த உலகில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதிலே கிடைக்கும். இன்னொன்று சொல்வார்கள், அதனால்தான் மகான்கள், இறை நேசர்கள் தங்களுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜிக்ர் பாஸ் அன்பாஸ் என்று சொல்வார்கள். அன்பாஸ் என்று சொன்னால் மூச்சு,
மூச்சை நீங்கள் பாஸ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். எதிலே? அல்லாஹுடைய ஜிக்ரிலே நீங்கள் கலந்து விட வேண்டும். மூச்சை மேலே இழுக்கும் பொழுது அல்லாஹூ என்று நினைக்க வேண்டும், கீழே விடும் பொழுது அல்லாஹ் என்று நினைக்க வேண்டும். மூச்சை இழுக்கணும் அல்லாஹூ, கீழே விடும் பொழுது அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ். இந்த பயிற்சியை அவர்களுடைய சீடர்களுக்கு தருவார்கள். அப்படி மூச்சிலே அல்லாஹ் கலந்து விட்டால் நம் மூளையிலும் அல்லாஹுடைய சிந்தனை வந்துவிடும், நம்முடைய கல்விலும் அல்லாஹுடைய சிந்தனை வந்துவிடும். தலை முதல் அல்லாஹு என்று மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது தலை மேல போகுது. அப்போ அந்த தலையில் போய் அல்லாஹு என்ற ஜிக்ரு கலக்கிறது. திரும்ப விடும் பொழுது கால் வரை எங்கெல்லாம் பிளட் சர்க்குலேஷன், ரத்தம் எங்கெல்லாம் போய் சேர்கிறதோ அந்த எல்லா இடமும் அல்லாஹ் என்ற ஜிக்ரோடு கலந்து விடுகிறது. அப்படி கலந்து விட்டால் நமக்கு எந்த விதமான நோய்களும் ஏற்படாமலும் அல்லாஹ் பாதுகாப்பான். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அலைக்கும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் ஜிக்ர் செய்யுங்கள், ஃபைன்னஹு ஷிஃபா, அது உங்களுக்கு நோய் நிவாரணியாக இருக்கிறது. எப்பொழுதுமே அல்லாஹு அல்லாஹ். சில நேரத்தில் வாய் திறந்து செய்ய முடியும், எல்லா நேரத்திலும் செய்ய முடியுமா? ஆனால் மூச்சு 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நடந்து போகிறோம், நடந்து போகும் பொழுது யார்த்தையாவது பேசிட்டு இருக்கோம், எதையாவது பார்க்கிறோம், மூச்சில் அல்லாஹ்வை நாம் ஜிக்ர் செய்ய முடியும். அதனால்தான் சில முன்னோர்கள் சொல்வார்கள், லவ்லா திக்ருல் பஅதி இந்த கஃப்லத்தின் நாஸ் லஹலக்கன் நாஸ். மக்கள் எல்லாம் அலட்சியமாக இருக்கக்கூடிய நேரத்தில், மக்கள் எல்லாம் இறைவனை மறந்திருக்கக்கூடிய நேரத்தில் சிலர் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க இல்லைன்னு சொன்னா மொத்த துனியாவும் அழிந்து போய்விடும் என்று சொன்னார்கள். எனவே உமர் நாயகம் சொன்னார்கள், அலைக பிதிக்ரில்லாஹ் ஃபைன்னஹு ஷிஃபா, அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யுங்கள், அது உங்களுக்கு ஷிஃபா. வ இய்யாக வ திக்ருன் நாஸ், மக்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்காதீர்கள், அடுத்தவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்காதீர்கள். ஃபைன்னஹு தா, அதுதான் உங்களுக்கு பல நோய்கள் ஏற்பட காரணமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே நாம் அல்லாஹ்வுடைய ஜிக்ரை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களுடைய மக்லூக்குடைய படைப்பினத்தினுடைய ஜிக்ரை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற நமக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த வழிமுறைகளை பின்பற்றி நம் உடல் ஆரோக்கியத்தை, குறிப்பாக மிக சென்சிட்டிவான ஒரு உறுப்பு நுரையீரல், லங்ஸ், அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள அதிகமான குர்ஆனையும் அதிகமாக மூச்சு பயிற்சி எடுத்து ஜிக்ருல்லாவை அதோடு கலந்து எந்நேரமும் அல்லாஹுடைய ஜிக்ரில் நம் உடலை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அடுத்த ஒரு முக்கிய அறிவிப்பு, இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர அந்த வாக்காளர் திருத்தம் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். இன்ஷா அல்லாஹ் அதை சரியான முறையில் அதை நாம் ஃபில் பண்ணுவதற்கான ஒரு வழிகாட்டுதல் முகாம் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் நம்முடைய ஜாமியா மஸ்ஜித் அல் மதரசா முகப்பேர் கிழக்கினுடைய முதல் மாடியிலே இன்ஷா அல்லாஹ் அதற்கான வழிகாட்டுதல் தரப்பட இருக்கிறது. அதற்கு நீங்கள் உங்களுக்கு அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஃபார்மை ஒரு 2-3 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அத்துடன் சேர்த்து உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய வாக்காளர் அட்டை, அதே போல் உங்களுடைய தாய் அல்லது தந்தை மற்றும் கணவன் மனைவி யாருடைய இந்த உறவினர்களுடைய வாக்காளர் அட்டையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வாங்க. முடிந்தால் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதை எடுத்துக்கொண்டு வந்தால் நம்முடைய இந்த பள்ளியில மேல 2 நாட்களும் நடக்குது. நாம் கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணி ஆக வேண்டும். ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே இந்த வழிகாட்டுதல் முகாமிலே வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாளை இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை நிறைய பேர் வேலைக்கு ஆஃபீஸ்க்கு போவாங்கன்றதுனால சுபுஹ் தொழுது விட்டு சனிக்கிழமை காலை 6 மணி முதல் 9 மணி வரை இந்த முகாம் நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் காலை 9 மணி முதல் 1 மணி வரை நடைபெறுகிறது. எனவே ஜமாத்தார்கள் இந்த ஆவணங்களை, இந்த வாக்காளர் அடையாள அட்டை, அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கிறது, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுப்பது, இதெல்லாம் முன்கூட்டியே தயார் செய்து இன்ஷா அல்லாஹ் நாளை உரிய நேரத்தில் வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை சரியான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.